அதாவது இப்படியெல்லாம் டிராமா பண்ணி உன்னை அடைய நினைச்சதா நீ தானே சொன்ன? அத சொன்ன. பார்வையை அவளை விட்டு திருப்பவில்லை. தருண், நான் தெரியாம சொன்னது அது. அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். அவளை பேச விடாமல் கை தூக்கி தடுத்தான். இப்போ வந்த இந்த ஞானோதயம் உங்க ஆத்தாக்காரிக்கு மந்திரிச்சதும் காணாமல் போயிடும். அதனால் வேண்டாம். முடிஞ்சதை தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இப்போ கூட அந்த ஷெட்டி உன் ரூமுக்கு வர நேரத்தில் உன் ஆத்தாக்காரி இல்லை. அதையெல்லாம் யோசிக்க மாட்ட? அதே நேரம் இப்போ அவ வந்து முதல்ல கண்ணீர் 2 சொட்டு விட்டானா உடனே மனசு மாறிடுவ. நான் கேனைய மாதிரி உன் அம்மா புகழ பாடணும்னு நீ நினைப்ப. வேண்டாம். நீ எனக்கு வேண்டாம்னு நான் முடிவு செஞ்சதுதான். அவள் கண்ணீர் அவனை அசைக்கவில்லை. இப்போ தேவையில்லாமல் எதுக்கு எங்க அம்மாவை இழுக்கிறீங்க? அவங்க ஷாப்பிங் போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. ஷெட்டி வருவான்னு அவங்க கனவா கண்டாங்க. தாயை குறை சொல்வதை அவளால் தாங்க முடியவில்லை. தாய் எப்படி இருந்தாலும் தனக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் என்று இப்பொழுது ரொம்பவே நம்பினாள் அவள். அவள் தாய்க்கு வக்காலத்து வாங்கவே அவன் கோபம் அதிகரித்தது. லயா, உனக்கு தருணா இல்லை உன் அம்மாவான்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நாள் வரும். அப்போ தெரியும் இந்த தருண் சொல்வது எவ்வளவு உண்மைன்னு. கோபத்தை பல்லை கடித்து அடுக்கி நக்கலாக சொன்னான். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராது, உறுதியாக சொன்னாள். இதுக்கு மேல உன்னோட நான் பேச முடியாது. நீ இங்கேயே இரு. நான் வீவியை அனுப்புறேன் சொல்லிவிட்டு நகர்ந்தான். கண்மணியே வர சொல்றீங்களா? அவள் கேட்கவே, உனக்கு தான் அறிவில்லைனா எனக்கும் இல்லையா? அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு. திரும்பி நின்று சொன்னான். அவன் சொல்லவே வேகமாக அவன் அருகில் சென்று அவன் டிஷர்ட் காலரை பிடித்து இழுத்து அவன் இதழ்களில் அழுந்த முத்தமிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நமக்கும் முதலிரவே முடிஞ்சிருக்கும். ஒரு கணவனுக்கான முதல் உரிமையை நீங்க எடுத்தாச்சு, அதை தெரிஞ்சுக்கோங்க என்று கண்ணை சிமிட்டி அவன் கண்களுக்குள் உற்று பார்த்து அவள் சொன்ன விதத்தில் அவனுக்கு தான் மூச்சடைத்து போனது. சில்லென்ற உணர்வு இதயத்தை தாக்க, இவ உணர்ந்துதான் சொல்கிறாளா, பொய்யாகவா என்ற யோசனையோடு அவளை பார்த்துவிட்டு விலகினான். தேகம்தான் அவளை விட்டு விலகியது. மனம் அவளையே சுற்றி வந்தது. தன் தேகம் முழுதும் உணர்ந்த அவள் மென்மையை என்ன முயன்றும் அவனால் மறுக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் கூட தேவாவின் சூழ்ச்சியால் நேரவிருந்த விபரீதம்தான் இது என்பதை லயா உணரவே இல்லை. இதுதான் விதியின் சதியா? அறைக்கு வெளியே வந்து வீவிக்கு அழைக்க அவன் அழைப்பு முடியும் முன்னர் அவன் முன் நின்றாள். வீவி, லயாவோட நீ இரு, நான் உன் ரூமுக்கு போறேன். அவளோட அம்மா வந்தால் அவளை அனுப்பிவிட்டு என்னை கூப்பிடு சொல்லிவிட்டு அவள் பதிலை கேட்காமல் செல்ல திரும்பினான். அப்பொழுது நினைவு வந்தவனாக, விவி போட்டோஸும் எல்லாம் தெளிவா வந்திருக்கா? லயாவோட போஸ் அதில் தெரிந்தால் அதை அழித்து விடு. ஆனால் எனக்கு உன்னுடைய அந்த டேட்டா கார்டு அப்படியே வேணும் என்றான். இதுவும் கட்டளையாகவே இருந்தது. தருண், அதை நான் அப்படியே தருவேன்னு நீ எப்படி எதிர்பார்க்குற? எவ்வளோ பெரிய ஹாட் நியூஸ். இதை போட்டு அவன் முகத்திலேயே கிழிக்காமல் விடுவேனா நான்? வேட்டைமானாக பளபளத்தன அவள் கண்கள். எதையோ கண்டு பயந்து ஓடுபவன் போல் செல்லும் அவனை வியப்பாக பார்த்தவாறு அவன் அறைக்குள் சென்றாள். அங்கே விரிந்த புன்னகையில் நின்ற லயாவை அவள் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. என்ன லயா, கனவுலே மிதக்கிற? நான் என்னமோ நீ மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். மனதில் நினைத்ததை அப்படியே கேட்டுவிட்டு, என்ன விஷயம் சொல் என்ற செய்தி இருந்தது அவள் கேள்வியில். நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா அவர்தான் பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு சிவந்த அவள் முகத்தை விவியின் முதுகின் பின்னால் சென்று மறைந்தாள். என்ன, சாரோட கோபம் எல்லாம் போயிடுச்சா? ஒற்றை பூர்வம் தூக்கி குறும்பாக கேட்டாள். அதெல்லாம் இல்லை, அவர் இப்பவும் இது சரி வராதுன்னு தான் சொல்லிட்டு போறார். அது மட்டும் இல்லை, என் அம்மாவையும் குறை சொல்றார். என்னால் அதை தாங்கவே முடியல. அப்படி சொல்லாதீங்கன்னு கண்ணு சொன்னேன், அதுக்கு கோச்சிக்கிட்டு போறார் கவலையாக சொன்னாள். லயா, உங்க அம்மாவா இல்லை தருணான்னு ஒரு நிலை வரும்போது
நீ யார் பக்கம் நிப்ப? விவி பதில் தெரிந்தும் கேட்டாள். தெரியல, ஆனா அம்மாவை விட்டுட்டு போக முடியும்னு தோணல. எனக்காகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்கள வருத்தப்பட வச்சுட்டு தருணையும் மறக்க முடியாது என்ற நினைவில் அவள் குரல் தழுதழுத்தது. அவள் வாழ்வில் முடிவை அவள் மட்டுமே எடுக்க வேண்டும் என்று அமைதியாக இருந்தாள் விவி. அந்த நேரத்தில் அழைப்பு மணி ஒலிக்கும் ஓசை கேட்கவே விவி சென்று கதவை திறந்தாள். அங்கே தருண் இருப்பான் என்று கோபமாக பேச வாயை திறந்த தேவா விவியை பார்க்கவே கப்பென வாயை மூடிக்கொண்டார். தாயை பார்க்கவே ஓடி வந்து அவள் தோளில் முகம் புதைத்து அழுதாள் லயா. எதுவும் சொல்லாமல் மகளை அழைத்து கொண்டு அறைக்கு சென்றார். லயா ஒரு பாட்டம் அழுது ஓய்ந்தாள். மகள் சொன்னவை அனைத்தையும் கேட்டு கோபத்தில் கொந்தளிப்பவள் போல் நடித்தார் தேவா. அவரது நடிப்பை உண்மை என்று நம்பினாள் லயா. மகளை ஆறுதல் மொழிகள் சொல்லி உறங்க வைத்தார் தேவா. ஆனால் அவரால் உறங்க முடியவில்லை. பறிப்போனது முழுதாக 1 கோடி. எப்படி அவரால் நிம்மதியாக உறங்க முடியும்? இங்கே ஷெட்டியின் நிலையும் அதுதான். காலை 6 மணி ஆன பிறகும் அவரால் உறங்க முடியவில்லை. காலை 6 மணிக்கே ஒலித்த அலைபேசியில் ஒளிர்ந்த மகனது எண்ணை பார்த்துவிட்டு வேகமாக அதை எடுத்தார். மகன் சொன்ன செய்தியை கேட்டு பாதி இடிந்தே போனார். அன்றைய பத்திரிகையில் விவி பெயரில் வெளிவந்திருந்த கிசுகிசு இங்கே நடந்தவற்றை துகிலுறுத்தி காட்டியிருந்தது. கோபத்தில் கொந்தளித்தார் அவர். மகனது வெறுப்பு குரல் அவரை இன்னும் வேதனைக்குள்ளாக்கியது. தருண் மட்டும் இந்த விவியை அழைத்திராவிட்டால் தனக்கு இப்படி ஒரு தலைகுனிவு நேர்ந்திருக்காதே என்று வெதும்பினார். தான் செய்தது தவறென்று அவர் உணரவே இல்லை. அப்படி யாருமே செய்யாத தவறையா நான் செய்துவிட்டேன் என்று எண்ணினார். எப்படியாவது லயாவையும் தருணையும் பழிவாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார். ஆனால் அது எதர்ச்சியாக நடந்த நிகழ்வாக இருக்க வேண்டும். அதுவும் இதேபோல் பத்திரிகை செய்தியாக இருந்தால்தான் தன் விஷயத்தை மக்கள் உடனடியாக மறப்பர் என்று உறுதியாக நம்பினார். எனவே அதற்கான வேலைகளை உடனடியாக செயல்படுத்த துவங்கினார். விவி இங்கே இருந்தவாறே தன்னை பழிவாங்கி விட்டாலே அவளை எங்கேயே முடித்துவிட வேண்டும் என்று அவர் மனம் ஏங்கியது. ஆனால் அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் அவரது கையை கட்டி போட்டன. எனவே அவளை மட்டும் கொஞ்சம் பிறகு பார்க்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். அடுத்த நாள் படப்பிடிப்பிற்கு கிளம்பி கொண்டிருந்த மகளுக்கு அறிவுரையை வாரி வழங்கி கொண்டிருந்தார் தேவா. அதை இந்த காதில் வாங்கி அடுத்த காதின் வழியாக விட்டு கொண்டிருந்தாள் லயா. அவளுக்கு தாயின் அறிவுரையை விட தருணை எப்படி மாற்றுவது என்றுதான் சிந்தனை முழுக்க ஓடிக்கொண்டு இருந்தது. இடையிடையே தாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் மறக்கவில்லை. இங்க பார் பாப்பா, நேத்து நடந்தத இந்த அறையோட மறந்துடு. எதையும் யார்கிட்டையும் சொல்லாதே. அந்த விவி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. என்னத்தான் இருந்தாலும் அவ பத்திரிகைக்காரி. அவளோட வேலையை செய்யட்டும். நாம நம்ம வேலையை செய்யலாம். உனக்கு தெரியாதத நான் சொல்லல. நம்ம தொழிலில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது தான். அதையெல்லாம் நாம கண்டுக்காமல் போயிட்டா பெருசா வளரலாம். ஏதாவது பிரச்சனை செய்தால் பாதிப்பு என்னவோ நமக்கு மட்டும்தான். ஹீரோயின் வாழ்க்கையெல்லாம் 10 வருஷம்தான் பாப்பா. ஆனா அதே நேரம் நமக்குன்னு நம்ம ஆள் பிடித்து வைத்து கொண்டால் எப்பொழுதும் அது நமக்கு யூஸ் ஆகும். அதிலும் ஷெட்டி மாதிரி பெரிய ஆட்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அதுலேயும் அவங்கள நாம கைக்குள் வச்சுக்கிறது நல்லது மட்டுமில்ல, புத்திசாலித்தனமும் கூட. உன் அதிர்ஷ்டம் அந்த ஷெட்டியை உன் மேல ஆசைப்படுறார். நீயும் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தால் போதும். நாம எங்கேயோ போயிடலாம். தெய்வா பாட்டுக்கு சொல்லி கொண்டே போனார். அம்மா என்ற லயாவின் அதிர்ந்த அழைப்பில் தான் இறுதியில் என்ன சொன்னோம் என்பதையே ஆராய்ந்தார். தேவாவிற்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான். பணம் பணம் பணம். அந்த பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அவர் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இவை அனைத்தும் தன் மகள் மூலம் வருகின்றதென்றால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அனுபவித்து விட வேண்டும் என்று எண்ணினார். அதிலும் ஷெட்டி ஒரு இரவுக்காக கோடியை தூக்கி கொடுக்கிறேன் என்று சொல்வது அதிர்ஷ்ட தேவதையை வாசல் பக்கத்தில் காவல் இருப்பதாக எண்ணினார். அந்த தேவதையை பிடித்து தங்கள் வீட்டு பீரோவில் பூட்டி வைக்காமல் வெளியே தள்ளி கதவை சாத்த வேண்டும் என்று எண்ணினாலே அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. தேவாவிற்கு கற்பு என்பது அவ்வளவு பெரிய விஷயமா? எப்பொழுதுமா தோன்றியதில்லை.
மகளை ரொம்ப பொத்தி வைத்தது தவறோ என்று முதல் முறையாக சிந்தித்தார். எப்படியாவது அவளை தன் வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று எண்ணினார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்த முனைந்தார். அதன் முதல் படிதான் மகளிடம் தேவாவின் இன்றைய பேச்சுக்கு காரணம். அதைவிட ஒரு நடிகை காதலில் விழுந்து விட்டதாக கிசுகிசு கிளம்பினால் அவளை சினிமா உலகம் தவிர்க்க துவங்கிவிடும். அதற்கு காரணம் நடிகை எப்பொழுதும் படத்தில் இருந்து கலண்டு கொண்டு விடுவாளோ என்ற பயம்தான். 2 நாட்களாக தருணியும் அவளையும் இணைத்து கிசுகிசு வருவது தேவாவிற்கு அவ்வளவு ஓப்பாக இருக்கவில்லை. முன்பு 10 வருடத்திற்கு போட்டு வைத்திருந்த கணக்கை இப்பொழுது 5 வருடத்தில் முடிக்க வேண்டும் என்று எண்ண துவங்கியதன் விளைவே அவர் பேச்சுக்கு காரணம். அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அதிர்ச்சி விலகாமலே கேட்டாள் லயா. லயா, முதல்ல நீ நடைமுறை வாழ்க்கைக்கு வா. யதார்த்தத்தை புரிஞ்சிக்க முயற்சி செய். நம்ம தொழிலில் யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அவங்க காதலும் உண்மையா இருக்காது. பைத்தியக்காரத்தனமா யாரையாவது நம்பி மோசம் போகாதே. தாரா சொன்னது அவ்வளோ சீக்கிரம் உனக்கு மறந்துடுச்சா? மகளை மனம் மாற்றியே ஆக வேண்டும் கட்டாயம் தெய்வாவிற்கு. அம்மா, இப்போதைக்கு யாரையுமே நம்ப முடியாத நிலையில் நான் இருக்கேன். அந்த தாரா சொல்வதை மட்டும் எப்படி நம்ப முடியும்? வாழ்க்கையில் சில கட்டத்தில் நம்ம முடிவெடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளவும். அப்போ முடிவெடுக்காமல் விட்டுட்டா வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். அப்படி வருத்தப்பட நான் தயாரா இல்லை. தாயின் பேச்சு ஒருவித எரிச்சலை கொடுத்தது அவளுக்கு. எனவே அப்படி சொன்னாள். அதையே தான் நான் உனக்கு சொல்றேன் பாப்பா. இப்போ நீ முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்க. அதே புத்திசாலித்தனமா எடுன்னு தான் சொல்றேன். நைஸாக பேசினார். அப்படின்னா அந்த செட்டிக்கிட்ட என்ன சோரம் போக சொல்றியா? காட்டமாக கேட்டாள் லயா. தெய்வாவிற்கு சுவரிலேயே முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. தான் என்னவோ வாழ்க்கையில் சம்பாதித்து முன்னேறுவது எப்படின்னு அவளுக்கு புரிய வைக்க நினைத்தாள். அவளோ அதை புரிந்து கொள்ளாமல் குதர்க்கமாக பேசுவது அவருக்கு ரசிக்கவில்லை. ஏண்டி, உன்னை யார் சோரம் போக சொன்னது? சும்மா அப்படி இப்படி கொஞ்சம் நடந்துக்கிட்டா போதும்னு தானே சொல்றேன். அதை புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் தனித்தே சொன்னார். ஒரடியாக மகளை முறித்து கொள்ள அவர் தயாராக இல்லை. அம்மா, அப்படி நான் கண்டிப்பா நடிச்சுதான் ஆகணுமா? குரலில் ஒருவித கடுமை. என்ன கண்ணு இப்படி கேட்டுட்ட? இந்த அம்மா உன்னை கதாநாயகி ஆக்கப்பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா? இந்த அம்மாவோட இத்தனை வருஷ கஷ்டத்தை ஒரு நொடியில் வேணுமான்னு கேட்டுட்டியே. குரல் தழுத்தழுத்தது அவருக்கு. அதுக்கு இது ஒண்ணுதான் வழியா? என்ன இந்த விஷயத்தில் கட்டாயப்படுத்தாதீங்க, பிறகு நடிக்கவே முடியாது என்று சொல்லி விடுவேன் என்ற மறைமுக செய்தி இருந்தது அதில். அது புரியாமல் இருக்க தெய்வா, என்ன அடிமுட்டாளா? மகளை அவ்வளவு எளிதாக தன்னை வெற்றி கொள்ள செய்து விடுவாரா? என்ன சொல்ல வர? நடிக்கவே முடியாதுன்னா இப்போ நீ அப்படி மட்டும் சொல்லிப்பாரு. அடுத்த நிமிஷம் இந்த அம்மாவோட உடம்பில் உசுறு தங்காது, சொல்லிட்டேன். போலியாக மூக்கை உறிஞ்சி கண்ணீர் விட்டு லயாவை அவருக்கு தெரியாமலேயே எமோஷனல் பிளாக்மெயில் செய்தார். அது சரியாக வேலை செய்தது. இதுவரை தாயை எதிர்த்து பேசி கொண்டிருந்தவள் தாயின் கடைசி வார்த்தையில் அவரை எதிர்ப்பதை விட்டாள். அம்மா, நான் நடிக்க தயார்தான். ஆனால் என்னை என் மனசுக்கு பிடிக்காததை மட்டும் செய்ய சொல்லாதே. சாவு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வரும். குரலில் உறுதியுடன் சொல்லி சென்றாள். தாய்க்காக எதையுமே செய்ய அவள் தயார்தான். சாகும் வரை நடிக்கவும் அவள் தயார்தான். ஆனால் பணத்துக்காக வேசித்தனம் செய்ய சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தாயின் பேச்சில் இருந்த வற்புறுத்தல் அவளுக்கு கலக்கத்தை கொடுத்தது. இப்பொழுது தாய்தான் ஷெட்டியோடு கூட்டு சேர்ந்து தன் அறைக்கு அவனை வர சொல்லி இருப்பார் என்பதை லயா நம்பவில்லை. இந்த நம்பிக்கைக்கு பொய்க்கும் போது லயாவின் தாய் ஷெட்டியிடம் பேச முயன்றார். ஆனால் அது முடியவில்லை. ஷெட்டி அவருக்கு வந்திருக்கும் இந்த புது பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும், தன் படத்தை பற்றிய செய்திக்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்று முயன்று கொண்டிருந்தார். அதேபோல் லயா, தருண் இருவரின் பெயரும் சேர்ந்து அடிபட வேண்டும், அவர்களின் பெயரும் வெளியே கெட்டுப்போக வேண்டும் என்றும்
அவர்களை பற்றிய சுவாரஸ்யத்தில் தன்னை பற்றிய வதந்தி அடிபட்டு போகும் என்பதும் அவரது அனுபவத்தில் அவர் அறிந்திருந்த உண்மை. திரைக்கு பின்னர் இருப்பவர்களை விட திரையில் தெரிபவர்களின் விஷயங்களை அறியதான் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவே அதற்கான முயற்சியில் முழு மூச்சாக இறங்கினார். அன்றைய பாடல் காட்சியானது நீச்சல் குளத்தில் அவர்கள் நடிப்பது போன்ற காட்சியாகும். லயா 2 பீஸ் உடையில் நடிக்க தேவா சம்மதம் தெரிவித்திருந்தார். லயாவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்கவில்லை. நடிப்பில் அதுவும் ஒரு அங்கம் என்றே எண்ணியிருந்தாள். உடை வடிவமைப்பாளர் கொடுத்த உடையை அணிந்த அவளுக்கு எதுவோ சரியில்லை என்பது வரை புரிந்தது. ஆனால் என்னவென்றுதான் புரியவில்லை. அணிந்திருந்த மேலாடை சரியாக இல்லாதது போன்ற பிரமை. ஆடை அணிந்துவித்தவரின் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டாள். இந்த ட்ரெஸ் இறுக்கமா இல்லையே, கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி இருக்கு. தன் சந்தேகத்தை சொன்னாள். தண்ணிக்குள்ள சரியா இருக்கும் மேம். அப்படியும் அது சரியா இருப்பதாக அவர் சொல்லிவிடவே அமைதியானாள். அது வெளிநாட்டு படப்பிடிப்பே ஆகையால் 2 பீஸ் உடையில் அவளை வித்தியாசமாக பார்க்க அங்கே யாரும் இருக்கவில்லை. அந்த சூழலும் கொஞ்சம் அவளை இயல்பாக்கியது. நடன இயக்குனர் அவளுக்கு காட்சியை விளக்கினார். அனைத்தையும் சரியாக உள்வாங்கிக் கொண்டாள். மேலே சென்று நீச்சல் குளத்தில் குதித்துவிட்டு நீந்தி அதை நீர்த்துவாலைகளுடன் மேலேற வேண்டும். இதுதான் காட்சி. இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும். முகம் இப்படி இருக்க வேண்டும். இவ்வளவு தூரம்தான் கேமரா இருக்கும். ஸ்கிரீனை விட்டு வெளியே போய்விடக் கூடாது. இது கொஞ்சம் க்ளோஸ்அப் காட்சி. எனவே கச்சிதமாக முகபாவங்கள் இருக்கவும் அறிவுறுத்தினார். லயாவும் அனைத்தையும் கேட்டுவிட்டு மேலே ஏறினாள். ஏறும் பொழுது தன் உதவியாளரிடம் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டாள். பிறகு அதை மறந்தவளாய் காட்சிக்கு தன்னை தயார் செய்து கொண்டாள். அதே நேரம் தருண் அந்த நீச்சல் குளத்தில் கேமரா கோணத்திற்கு வெளியே தண்ணீரில் நின்று இருந்தான். அவனுக்குமே அவள் உடை கச்சிதமாக பொருந்தாதது போல் தோன்றியது. காட்சியை கவனிக்க துவங்கினான். கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொன்னவுடன் லயா நீருக்குள் குதிக்க கையை நீட்டி தயாரானாள். அது கொஞ்சம் உயரமான மேடையாகையால் அங்கிருந்து குதிக்க கையை நீட்டி குதித்த வேளையில் அந்த வித்தியாசம் அவளுக்கு சரியாக தெரிந்தது. அவள் மேலாடை அதன் வேலையை செய்ய தவறியவில்லை. அவள் உணர்ந்தாள். அவளையே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்த தருணும் அதை உணர்ந்தான். கூடவே 3 கேமரா வழியாக பார்த்து கொண்டிருந்த அவர்களும் உணர்ந்தார்கள். தருண் நொடியில் லயா குதித்த இடத்தில் வந்து சேர்ந்தான். நீருக்குள்ளே அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். நீர் கண்ணாடி போல் இருந்ததால் அவள் தண்ணீருக்குள் இருந்தாலும் அவளை மறைக்க அது தவறும் என்பதை அவன் உணர்ந்தே அவ்வாறு செய்தான். லயாவின் உடல் மொத்தமும் பதற, சுற்றிலும் 100 பேர் இருக்க அவர்களுக்கு நடுவில் தனது நிலை அவளை நிலை குலைய செய்தது. தருணை இருக்க கட்டிக்கொண்டு கண்களை மூடி முகத்தையும் அவன் பறந்த நெஞ்சுக்குள் புதைத்து கொண்டாள். வாசு டவல். தருணுக்காக டவலோடு காத்திருந்த வாசு உடனடியாக அதை அவனை நோக்கி வீசினான். தன்னோடு லயாவோடும் டவலை போத்தியவாறு அவளை அணைத்தவாறே நீரிலிருந்து வெளியேறி உடை மாற்றும் அறைக்குள் நுழைந்தான். கண்மணி அவனது கத்தலில் அவளுக்கும் அங்கே ஆஜரானார். உள்ளே வா. அவனது குரலிலே அவன் கோபம் புரிய மறுபேச்சில்லாமல் அவர்களோடு சென்றாள். இவை அனைத்தும் நொடியில் நடந்து முடிந்தன. இதுவரை கூட லயா அவனுள் புதைந்திருந்த தன் முகத்தை விளக்கவே இல்லை. அவனும் அவளை விடவில்லை. அறைக்குள் நுழைந்து என்ன செய்வதென்று அனைவருமே ஒரு நிமிடம் தடுமாறினார்கள். லவி, லவி. அவ்வளவு கோபத்திலும் லயாவை அவள் பெயருக்கு வலிக்குமோ என்பதை போல் மெதுவாக அழைத்தான். அவளோ அவனை இன்னும் இருக்க அணைத்து அவனுள் புதைந்தாலே தவிர பதில் எதுவும் சொல்லவில்லை. அவள் தேகம் குலுங்குவதிலிருந்து அவள் அழுவது அவனுக்கு தெரிந்தது. ஏன் இப்படி மரம் மாதிரி நிக்கிற? இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேனா? முதல்ல இவளுக்கு வேற ட்ரெஸ் போட்டு விடு. நான் வெளியே போய் என்னன்னு பாக்குறேன். கண்மணியின் மேல் எரிந்து விழுந்தான். அதே நேரம் விவியும் அங்கே வந்தாள். லயாவை விளக்க முயன்றான். போகாதீங்க. அவனை போக அனுமதிக்கவில்லை அவள். இப்ப நான் அங்க போகலனா அடுத்த நிமிஷம் இந்த உலகமே உன் வீடியோவை பார்த்து ரசிக்கும். முதல்ல நான் போய் அதை டெலிட் செய்யறேன். போடுற ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கூடவா உனக்கு தெரியல? இல்லை இதுக்கு ஒரு ஆத்தாக்காரி காசு வாங்கிட்டாளா? அவ காசு வாங்கிட்டான்னு நீயும்? தருண் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் அலறவே கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தான்.
ஆனாலும் அவனுக்கு இருந்த கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் பேசினான். அதே கோபத்தில் அவர்கள் கத்துவதை பொருட்படுத்தாமல் அவளை தன்னிடம் பீத்து எறிந்துவிட்டு வெளியேறினான்.